வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இஸ்தாபாய் அந்த ஷாப்ல தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நியூ இயருக்கு ஏதாவது ஸ்பெஷலு, அப்புறம் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பத்தி தெரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ப்ரைஸ் வாங்குவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்க நீங்களா ஒருத்தவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷனாக இருக்கலாம், ஆனால் யாரோ ஒருத்தர் கம்பல்சரி ப்ரைஸ் வாங்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துங்க. இதெல்லாம் வந்து 3 ஷர்ட் 1000 ரூபாய். என்னடா எப்பவுமே வந்து ரெகுலர் ஆஃபரே நினச்சிக்காதீங்க. 3 ஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அடுத்த ஆஃபரும் சொல்கிறேன். உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நான் அண்ணனை கூப்பிட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறது தான் அண்ணனை கூப்பிட்டேன். சரி, எவ்வளோ நம்ம பேசினா நல்லா இருக்காதுன்றதுனால தான் சரி கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் காட்டிடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேண்ணா. ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்தேன், சூப்பராக இருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி. இது ரேட்டே வந்து நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. ஓகே, நம்ம அதர் ஷாப்பை பத்தி பேசறதே வேணாம். நம்ம கடவுள இருக்குது. நம்ம 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம லேபிள பார்த்து நம்ம லேபிள காட்டிடலாம். 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? வெளியெல்லாம் அதை விட எக்ஸ்ட்ரா தான் ரேட்டு. இதெல்லாம் எடுத்து போட்டோ போட்டா செம்ம மாசம் பையன் வேற லெவல்ல இருக்கும். இது என்ன சைஸ்ல நான் வரைக்கும்? சைஸ் வந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு. அதுல ஓகே, 3 ஷர்ட்டை எடுத்தா 1100 ரூபாய். ஓகே, எப்படி இது டபுள் பாயிண்ட் பிரிண்ட் சூப்பர். நெட்டட் ஷர்ட் இதெல்லாம் இதுல இருந்து எந்த கலெக்ஷன் சொன்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, 3 ஷர்ட்டை வெறும் 1100 ரூபாய் மட்டும்தான். 1000லயும் இருக்கு. ஓகே, 3 ஷர்ட் 1000லயும் இருக்கு. 1000லயும் காட்டிடுறேன். 1000ல அதை பாருங்க. இதெல்லாமே வந்து 1000 வந்துடும் உங்களுக்கு. பிளைனு இந்த நெட்டட் ஷர்ட் காட்டினல, ஆமா இது. அதுக்கப்புறம் வந்து ஜூட் ஃபேப்ரிக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஷர்ட் எடுத்தா 1000ல குத்துடலாம். இல்ல எனக்கு இப்படி வேணும், நான் எது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட உங்களோட சாய்ஸ் தான். 1100 தான் வரும். இது ஒரு ஆஃபர். ஓகே, 4 ஷர்ட் 1000 ரூபாய்க்கும் கொடுக்குறேன். அது நாளைக்கு நைட்டு தான் ஆங்கர்ல ஏத்துறேன். சூப்பர். அது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 2000 பீஸ் தான் கையில இருக்குது. ஓகே, அந்த ஆஃபர் நம்ம சேனல் ரிலீஸ் ஆகி உடனேவும் காலி ஆகலாம். ஓகே, ஒரு வாரத்துலயும் காலி ஆகலாம். சரிங்களா? வர கஸ்டமரை பொறுத்து. ஆமா, சீக்கிரமா காலி ஆயிடுச்சுன்னா நீங்க லேட்டா வந்தீங்கன்னா என்னங்க 4 ஷர்ட் 1000 ரூபாய் எங்கன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் எடுத்துட்டாங்க. இருக்கிறத நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம். 2000 ஸ்டாக் கையில இருக்கு. ஓகே, ஓகே. அது கூட வந்து காம்போ ஆஃபர் சொல்றேன். ஓகே, ஷர்ட் கலெக்ஷன்ஸ் சும்மா சிம்பிளா மட்டும் தான் காட்டுறேன். அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டால, நான் உங்களை வர வச்சதே மெயினா பிரைஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8000 கொடுக்குறேன். சூப்பருங்க. ஓகே, 8000 கொடுக்குறேன். நீங்க வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ணணும், 1000 மேல தான் பர்ச்சேஸ் பண்ணணும், 2000 தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஓகே, வெறும் 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணா போதும். ஒரே கஸ்டமர் 5000 பர்ச்சேஸ் பண்ணாங்களா அவங்களுக்கு 5 கூப்பன் கொடுத்துருவோம். பரவாயில்லையே. அவங்களே எழுதி அந்த கேன்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண பாக்குற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து வாங்கின கஸ்டமர் இப்போ ரெண்டாவது புதுசா கஸ்டமர் பாக்குறாங்க தெரியுமா? ஆமா, என்னோட வீடியோ எல்லாம் பார்க்க சொல்லுவேன். ஓகே, தாராளமா. ஆனா வந்து இது வந்து நான் 3வது கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் 1 லேக் கொடுத்தேன், ரெண்டாவது போன் கொடுத்தேன். ஓகே, 3வது பிரைஸ் கொடுக்கறதுனால 3ஆ கொடுத்துடலாம். 1ஆ கொடுத்தாலும் தப்பு, 3ஆ கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 10000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரெண்டாவது பிரைஸ் 8000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, 3வது பிரைஸும் சொல்லிடுறேன். நம்ம உள்ள போயிடலாம். கண்டிப்பா. ஓகேண்ணா, அடுத்து நம்ம ஜீன்ஸ் செலக்ஷன் போயிடலாம். சூப்பர்ண்ணா. ப்ரீமியம் குவாலிட்டி. ஓகே, இது வந்து நார்மல்லாம் கிடையாது. ஓகே, பக்கா ப்ரீமியம். சூப்பர். 650 ரூபா. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மேல என்கிட்ட ஜீன்ஸ் கிடையாது. ஓகே, 650 ரூபாய் வரைக்கும் நம்ம ஜீன்ஸ் கொடுக்குறேன். சூப்பர். வெளியே வந்து அதிகம். ஓகே, அதை விட நான் ரொம்ப கம்மியா கொடுக்குறேன். 600 ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். பக்கா ஆங்கிள் ஃபிட். சூப்பர். ஆங்கிள் ஃபிட் 600 தான் கொடுக்குறேன். ஓகே, என்னடா இது பிளெயின் பேண்ட் 650 இது 600 அப்படிலாம் நினைக்க வேணாம். ஓகேண்ணா. குவாலிட்டியை கையில தொட்டு ஃபீல் பண்ண சொல்லுங்க. எப்படி இது கஸ்டமர் சாஃப்டா இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச 250 ரூபாய் பேண்ட் ஏன் மத்த யாராலும் கொடுக்க முடியல, கண்டினியூ பண்ண முடியல, அப்ப நாங்க அந்த லெவல்ல நிக்கிறோம் ஒரு சில
இருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோம், எங்களால முடியுது, அவங்களால அதை முடியல அப்படின்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்னன்னா இருக்கு? கஸ்டமருக்கு பொருள் தரமா கொடுக்கணும். 250 ரூபா 150 ரூபாய்க்கு பேண்ட் கிடைக்கும். ஓகே. என்னது 150 ரூபாய்க்கு கிடைக்கும்? 150 ரூபாய்க்கு பேண்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி தூக்கி போற பொருள் நம்ம விற்க கூடாது கடையில. ஓகே. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற பொருளா நம்ம கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட பொருள் வாங்கினா ஒரு பொருள் அவங்க வந்து 1 வருஷம் இல்ல 8 மாசம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். சூப்பர். அப்படிதான் நம்ம கொடுக்கணும். அவங்க கான்செப்டுக்கு நம்ம போக கூடாது. முடிஞ்சா ஏன் கான்செப்டுக்கு வர சொல்லுங்க. சூப்பர்ண்ணா, நல்ல விளக்கம் சரிங்களா? ஏன் கான்செப்ட், ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து பேண்ட் வாங்கும் போது பொருள் தரமா இருக்குதா பார்த்து தான் வாங்குவாங்க. 250 ரூபாய்க்கு பொருள் நீங்க எல்லாமே கொடுக்குறீங்களா, இந்த பேண்ட் எல்லாம் 250 ரூபாய்க்கு கொடுத்துட சொல்லுங்க. கண்டிப்பா இது பாருங்க, யாராவது 250 ரூபாய் பேண்ட் கிட்ட போனீங்கன்னா 250 ரூபாய்க்கு இதெல்லாம் கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட சரண்டர். ஓகே. நான் சரண்டர் ஆயிடுறேன். பாத்தீங்க சரிங்களா? நான் வந்து உன்னை போட்டிக்கவும் சொல்லல. ஓகே. கொடுத்த பதிலுக்கு நான் ரிப்பீட், என்னால மட்டும் தான் கொடுக்க முடியும்னா உன்னால மட்டும் அதுக்கு தான் கொடுக்க முடியும், இதெல்லாம் உன்னால கொடுக்க முடியாது. ஓகே. நான் வந்து இங்க இருந்து இவ்வளவு தொலைவு வந்துட்டேன், நீ இன்னமும் இங்கதான் நிக்கிற. இன்னும் அதனாலதான் நீ அப்படியே இருக்கிற. நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு அளவுக்கு லெவல்ல வரும்போது என்னோட கஸ்டமர் வந்து தேடி வரும்போது ஓகே அவங்களுக்கு பொருள் தரமா கொடுக்கணும். சூப்பர். என்னோட கான்செப்டே இதுதான். நல்ல விஷயம், நல்ல பதில் சொல்லுங்க. அடுத்தது வந்து பேகி பேண்ட். ஓகேண்ணா. இதெல்லாம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. துணி 550 ரூபா. என்ன சைஸ்ல இருந்து இருக்குன்னா 28 இருந்து 36 வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம கேஷ் பிரைஸ் கொடுக்கறதுனால ரேட்டு கூடுது அதெல்லாம் கிடையாது. அதே ரேட்டு தான், ரேட் எல்லாம் ஏறாது. அதனால மக்கள் வந்து யோசிக்க வேணாம், கஸ்டமர் எல்லாம் யோசிக்க வேணாம். அந்த பயம் வேணாம், இவங்க கொடுக்குறாங்களே அதனால ரேட்டு கூடும். இந்த கதைலாம் என்கிட்ட கிடையாது. நம்ம கதைலாம் ஒரே கதை தான். சூப்பர்ண்ணா. ஒரே மாதிரியா தான் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. துணி சூப்பரா இருக்கு. 650 ரூபா. இது எவ்வளவு தெரியுமா? இங்க இருந்து நம்ம மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா ஓகே 850 ரூபா. இது பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. இந்த லேபிள் மெயினே லேபிள். சரி உள்ளேயும் கட் பண்ணிடலாம்பா. இந்தா ஓகே 650 ரூபா. வெளியே 850 ரூபா. 999 அந்த ரேட்டு தான் போதும். சரிங்களா? ஜாகஸ் காட்டன் ஜாகஸ் ஹெவி குவாலிட்டி 450 ரூபா. வரலனா பேண்ட்ல உங்களுக்கு எத்தனை விதமா காட்டுறேன் பாருங்க. 250 ரூபாய்க்கும் இருக்கு, 200 ரூபாய்க்கும் இருக்கு, ஓகே 1000 ரூபாய்க்கும் இருக்கு. 1000 ரூபாய் பேண்ட் தான் 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 500 ரூபாய் பேண்ட் தான் 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. என்னங்க இது எப்படி இது பாருங்க. இது வந்து பக்கா காட்டன் ஜீன் ஸ்ட்ரெச்சபிள் 450 ரூபா. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. எப்படி இது இந்த மாதிரி உள்ள ஃபினிஷிங்கும் உண்மையில நான் ஒரு கடையில போய் பார்த்தேன். அந்த ரேட் இது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. நம்ம வாய் இருக்குதுன்னு 1000 சொல்லிடலாம் உள்ள வர வைக்கிறதுக்கு. ஆனா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கும் போதுதான் அவங்கவுங்க திறமை அவங்கவுங்க வியாபாரம் பண்றாங்க. எனக்கு வந்து என் கஸ்டமருக்கு நான் இப்படிதான் கொடுக்குறேன், இந்த டெஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் இந்த டெஸ்ட் தான் கொடுப்பேன். சூப்பர். நான் அந்த டெஸ்ட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னு கேளுங்க, அந்த டெஸ்ட்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து அனுபவப்பட்டு அடி வாங்கி இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட யாருமே ஈக்குவலுக்கு இல்லாம நான் தனியா நிக்கிற காரணமே இது ஒரு ரீசன் தான். சூப்பர்ண்ணா. வேற எதுவுமே கிடையாது. 10ல 11 நான் கிடையாது, எனக்கு அப்புறம் தான். புரியுதுண்ணா சொல்றீங்க, புரியுது. ஆனா இன்னொரு பேர் இந்த வார்த்தை கேட்க மாட்டாங்க. மேல நாளா தூக்கி எங்க சாப்பிட்டு நாங்கெல்லாம் போயிட்டோம் வேற லெவலுக்கு. அப்புறம் வந்தவங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, எனக்கு அப்புறம் வந்தவங்க என்ன ஒன்னும் தொடல. ஓகே, நீ 7 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், அது உன் திறமையில கொடுக்குற. பொருள் தெளிவா கொடுக்கணும். தங்க மாதிரி கொடுத்தாதான் அது பொருள். ஓகே ஓகே சூப்பர். முடிஞ்சா எனக்கு இந்த விஷயத்துல என்ன தாண்டணும். ஓகே, பூ விஷயத்துல நீ வந்து பெருசாலாம் பேசக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஓகே, ஆமா சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. கண்டிப்பா ரோட்ல போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஆமா, சில இடம்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை பத்தி பேசவே கூடாது. சூப்பர். உனக்கு பெருசா இருக்கலாம், எனக்கு இதுதான் பெருசு. சூப்பர். சரியா? அடுத்தது வந்து டிஷர்ட் காட்டுறேன் பாருங்க. ஓகேண்ணா. இது எப்படி? இது சூப்பரா இருக்கு. இதை தொட சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன். இதை தொட சொல்லுங்க. 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, எப்படி கொடுக்கணும்? ஆஃபர் கஸ்டமருக்கு. சரியா? புரியுது. நான் வந்தனே, நான் தாண்டிட்டேன், இன்னும் தாண்டல, உன்னை எட்டி கூட பார்க்கல. என்ன எட்டி கூட பார்க்கல. தாண்டிட்டேன்றது வந்து எனக்கு மெயின் ரோடு இப்படி போகும்போது என் கடை தாண்டி போலாம். போலாம். கரெக்ட் தான். இன்னும் என்ன தொட கூட முடியல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. என்னங்க இது? எப்படி இது? வாவ், கிளாசிக்கா இருக்குண்ணா. செம்ம கிளாஸா இருக்கு.
சிங்கிளா எடுத்தா 300 கம்மி தரவே மாட்டேன். சூப்பர். 300 கம்மி தரவே மாட்டேன். அஞ்சா எடுத்தா 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். பரவாயில்லையா? அஞ்சா எடுத்துக்கோ. சிங்கிள் பீஸ்ல ஒரே லாபம் தான். ஓகே. அஞ்சா எடுத்தா ஒரே லாபம் தான். அந்த கான்செப்ட் எந்த சூப்பரா இருக்கு. சரியா? நல்ல வெயிட்டாவும் இருக்குங்க. இதெல்லாம் வாங்கவே முடியாது. குவாலிட்டியா இதெல்லாம் வாங்கி ஏமாந்தாங்க பல பேரு. ஆமா, பாக்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், பாத்தீங்கன்னா ஃபீலிங் சூப்பரா சேனல்ல பாத்துட்டு எனக்கு அதே தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடைக்காது. ஏன்னு கேளுங்க, அடுத்த செகண்டே ஒண்ணு வெளியே போற பொருள் தான் என் கடையில. பார்த்தா அப்படியே பார்த்துட்டு வெளியே போறவங்க கிடையாது. என் கஸ்டமர் தான் வந்தா பார்த்தா 5 பீஸ் எடுக்கிற கஸ்டமர் தான் என் கடைக்கு வராங்க. நான் வெயிட் பண்ணி பார்த்தது எனக்கு தெரியுதுண்ணா. அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இல்லைன்னா எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 100 வகையான பொருள்கள் வரும். சூப்பர் மாடல்ஸ் 100 வகையான மாடல் வரும். ஓகே. அதனால வந்து எனக்கு அதே மாடல் தான் வேணும், அந்த மாடல் கிடைக்காது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதே குவாலிட்டி 100 வகையான உனக்கு மாடல் சொன்னா நான் தரேன். சிம்பிளா காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்க, இது எப்படி இருக்கு. இந்த மாதிரி கொடுக்கணும். சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குது? 5 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறேன். செம்மையா இருக்குண்ணா. நான் ஒண்ணு கொடுக்குறேன். ஓகே. இன்னொரு அண்ணன் ஒருத்தர் கொடுக்குறாரு. ஓகே. புரியுது. கரெக்டா சொல்லிடுறேன். 2 பேர் மட்டும் தான் கொடுக்குறோம், வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. அப்படியோ நீ யாருக்கிட்ட இருந்ததுன்னா இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. ஆமா, அப்படி யார்கிட்ட இருந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அது கொடுக்க முடியாது. ஓபனா சொல்லுங்க. இந்த மாதிரி ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறாருல அண்ணன், இது யாருன்னா வாங்கி நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்து ரவுண்ட் நெக் டிஷர்ட். ஓகே. ஸ்போர்ட்ஸ். ஓகே. ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் 900 ரூபாய்க்கு கொடுத்துறேன். ஓகே. காலர் டிஷர்ட் 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே. டவுன் ஷோல்டர். ஓகே. எல் எக்ஸ்எல் 5 பீஸ். எல் எக்ஸ்எல் வந்து 6 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சூப்பர். எல் எக்ஸ்எல் 6 பீஸ் கொடுக்குறேன். ஓகே. டபுள் எக்ஸ்எல் வந்து 5 பீஸ் தான் கொடுப்பேன். சூப்பர். அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் வந்து 5 பீஸ் 1000 ரூபாய் தான். ஓகே. ஜாக்கெட் வந்து 500. டெனிம் ஜாக்கெட் வந்து 500. சூப்பர்ண்ணா. ட்ராக் வந்து 5 பீஸ் 1000 ரூபாய். ஓகே. கூட ஒரு காம்போ ஆஃபர் சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா. ஒரு டவுன் ஷோல்டர் டிஷர்ட், ஒரு ட்ராக், ஒரு என்எஸ் ஷார்ட்ஸ் 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். காம்போ ஆஃபர். உங்க கடையில இந்த காம்போ ஆஃபர் தான் நிறைய கடையில எல்லாமே காம்போ ஆஃபர் தான். எல்லாம் விரும்புதே சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. ரிஸ்டா பாய் சொன்ன கடைனால காம்போ ஆஃபர் தான் எதிர்பார்ப்பாங்க ஜனங்க. அந்த காம்போக்கு தான் நீங்க எப்போ வாய் திறப்பீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே, எப்படி சொல்றது, வேற லெவல். இன்னைக்கு அதை விட வேற லெவல். சூப்பர்ண்ணா. அப்படிதான் என்னோட வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா தான் மேல போகணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. அடுத்தனே மேல போய் நின்றுன்னு வைங்க, அப்படியே கீழே சரிஞ்சு போயிடணும். இப்ப சொல்றாங்களே நான் அதெல்லாம் தாண்டி மிஞ்சி போயிட்டேன் தனிப்பட்ட விஷயமா கேட்டு பாருங்க. என்ன நீ தாண்டி மிஞ்சி போயிட்ட, உங்க தனிப்பட்ட விஷயமா கேட்டு பாருங்க. ஓகேண்ணா. கேட்டீங்கன்னா உங்க காதுல இருந்து ரத்தம் வந்துடும். இவ்வளவு உள்ள இருக்குதா அப்படின்னு நான் அதை வெளிப்படையா சொல்லுவேன். ஓகே. அந்த நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது. ஏன்னு கேள்வி, உன்னை பத்தி பேசுற அளவுக்கு நீ ஆள் கிடையாது. ஓகே. ஓகே. உன்னை பத்தி பேசுற அளவுக்கு நீ எனக்கு ஆளே கிடையாது. சூப்பர். எனக்கு நான் தான், உங்களுக்கு நீ தான், உங்களுக்கு நீங்க தான். கண்டிப்பா. ஆமா, உன்னை பத்தி நான் பேசுனா ஓகே, உன்னை பத்தி நான் பேசவே இல்லை, இனியும் என்னை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? உண்மைதானே? பொய் கிடையாதுல. பொய் இல்ல. இன்னைக்கும் என்னை பத்தி பேசாதவங்க கடைக்காரங்க கிடையாது. எப்படிதான் கொடுக்குறான், இன்னைக்கும் எப்படி கொடுக்குறான், பிஸ்தா பாய்ஸ்ன்றவங்க எப்படி கொடுக்குறாங்க, என்ன நடக்குது கடவுளோ, எங்களுக்கு மட்டும் ஒரு ரேட், அவருக்கு மட்டும் ஒரு ரேட்டா? ஓகே. அதெல்லாம் கிடையாது. எந்த கடைக்காரனும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். உங்களுக்கு என்ன ரேட்டோ எனக்கும் அதே ரேட்டு தான். ஓகே. எனக்கு இது கிடைச்சா போதும்னு கொடுத்துட்டு போயிடுறேன். 3வது பிரைஸ் சொல்லிடலாமா? சூப்பர்ண்ணா. அதுதான் நீங்க எப்ப சொல்லுவீங்க, நாங்க ஆர்வமா பார்த்துட்டு. 3வது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7000 கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. இது வந்து 1ஆம் தேதியில இருந்து ஓகே 16ஆம் தேதி வரைக்கும் கூப்பன். ஓகே. 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கூப்பன். ஓகே. அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட். ஓ, ரிபப்ளிக் டே அன்னைக்கு. ஆமா. சூப்பர். பக்கத்துல இருந்தா நம்ம டைரக்டா வரைச்சு பிரைஸ் கொடுத்துருவோம். ஓகே. நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நம்ம சேனல்ல வந்து 1 லாக் கொடுக்கும்போது நம்ம சேனல்ல இல்ல. ஆமா, ஆல்ரெடி பார்த்த கஸ்டமருக்கும் தெரியும் நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டான்ட்டு. பழைய கஸ்டமர்களுக்கு தெரியும். புதுசா பாக்குற கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம். ஓகே, இது சும்மா ஃபேக்கு செட்டிங் அப்படின்லாம். கடவுள் சாட்சியா நான் கொடுத்தவன், கடவுளுக்கு பயப்படுறவன். ஓகே. ஓகே. சரியா? கடவுளுக்கு பயப்படுறவன் நானே. அதான் யாரும் நீங்க வந்து யாரும் கொஞ்சம் கூட ஒரு துளி கூட யோசிக்க வேணாம். நம்பி தாராளமா வரலாம். லாங்கில் இருக்கிறவங்களுக்கு ஜிபே கொடுத்துடலாம். ஜிபே மூலியமா அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இது வந்து எல்லாமே வந்து யூடியூப் மூலியமா நடக்கும். இதுல ஃபேக் எதுவுமே கிடையாது. நான் எந்தெந்த சேனல்ல கொடுக்குறேனோ எல்லா சேனல்லும் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்ல முடிச்சிட்டேன். ஓகே, சரிங்களா? இப்போ இது வந்து உங்க 2வது சேனல். ஆமா, கண்டிப்பா. இன்னும் ஒரு 4 சேனல் வெயிட்டிங்ல இருக்குது. ஓகே, வரும். சூப்பர். வெயிட் பண்ணி பாருங்க. 1ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஓகே முடிச்சிருவேன். 26ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன்.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ரெண்டாவது பிரைஸ் 8,000 ரூபாய் கொடுக்குறேன், மூணாவது பிரைஸ் 7,000 ரூபாய் கொடுக்குறேன். இது கண்டிப்பா வந்து 3ஆ கொடுக்குறேன். கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளட் வந்த டைம்ல கொஞ்சம் யாருக்கெல்லாம் செலவுகள் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்குலாம் சொல்ல, வெறும் 1,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா போதும் bro. ஓகே, 3 ஷர்ட்டோ ட்ராக் பண்றதுல எல்லாமே வந்துருச்சு தாராளமா. உங்களுக்கு வந்து அவர் வந்து இதுக்குன்னு கொடுக்கல, லோ குவாலிட்டி கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. லோ குவாலிட்டி கொடுக்கல, அதே குவாலிட்டி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜான் நம்ம எல்லாம் வந்து அடுத்த லெவல்ல போற ஆளு, முன்னாடியே சொல்லிடுவோம். சில பேர் வந்து அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்க எல்லாம் கணக்கு போடுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது, 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம. அதுதான் பிஸ்தா பாய்ஸ். தரமான சம்பவம் இருக்கு. பெரம்பூர் கிங் பிஸ்தா பாய்ஸ் எதுக்கு டைட்டில் கொடுத்தாங்க? அது ஒண்ணு. காட்ஃபாதருக்கே காட்ஃபாதர் யாரானா பிஸ்தா பாய்ஸ் தான். ஏன்னா தொட முடியல. ஓகே, பெருமைக்கு சொல்லுவேன், கட்டி சொல்ற ஆளு, தைரியமா பேசுற ஆளு. தொட முடியாது. ஆமா, சரிங்களா? அதனால ரம்ஜானுக்கு ஒரு பிரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பா கொடுக்குறேன். தரமான ஒரு சம்பவம் இருக்கு. அதுவும் உங்க சேனல்ல வந்து கண்டிப்பாண்ணா. அதான் நாங்க தான் போடுவோம். நம்ம கொடுக்கறது எல்லாமே இப்படிதான். ஓகே, இந்த வாட்டி வந்து பொருளா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். இது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா நான் அடுத்தது ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது இது நான் பண்ற விஷயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விதத்துல வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே, தாராளமா வாங்க, கடைக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஓகே, வந்துட்டோம் வாங்கணும்ன்றது அவசியமே கிடையாது. எல்லா கடையிலுமே சொல்றேன், கடைக்கு போயிட்டோம்பா வாங்கிதான் ஆகணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க, பிடிக்கணும்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? சூப்பர். அந்த 1500 பேர்ல 3 அதிர்ஷ்டசாலி யாருன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆமா, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, அந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள் யாராவது கண்டிப்பா ஒருத்தர் ஆமா, இருக்கணும். உங்களை யாரோ ஒருத்தர் இருக்க போறீங்க. அந்த 3 பேர் கண்டிப்பா ஒருத்தர் இருப்பீங்க. ஓகே, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஆமா, அண்ணன் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அப்புறம் அண்ணனுக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்னா சந்தோஷம். ஓகே, அடுத்து இன்னும் நீங்க இதோட இன்னும் மேலும் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க உதவணும். நான் என்னுடைய மறைமுகமா நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் கேள்வி வந்து இன்னும் வளரல. ஓகே, அப்படி ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு வந்ததுன்னா இப்ப செஞ்சதை விட 4 மடங்கு அதிகமாவே செய்வேன். ஓகே, ஓகே, சூப்பர். நான் இப்ப ஒண்ணும் கிடையாது, போகும்போது ஒண்ணுமே கிடையாது. நல்ல விஷயம். ஒருத்தர் நேத்து நீங்களே ஊரே பார்த்தது. கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ணாதீங்க. ஆமா, உலகமே பார்த்தது. கண்டிப்பா எவ்வளவு ஜனம் வருமா அப்படின்ட்டு எல்லாரும் உண்மையில கதிரி நான் பார்த்தேன். ரொம்ப அதிகம் ஜனம். எனக்கு நினைவு தெரிஞ்சு எம்ஜிஆர் மட்டும்தான். ஆமா, அடுத்தது அந்த அம்மா அயன் லேடி. அதுக்கு அந்த இடத்த பிடிச்சது யாருன்னா கருப்பு சிங்கம் விஜயகாந்த். கருப்பு எம்ஜிஆர் சும்மா கிடையாது. அந்த கருப்பு எம்ஜிஆர்ன்ற வார்த்தை உண்மையாவே சாதாரண வார்த்தை கிடையாது. அந்த இடத்துல அவர் இடம் முடிச்சிட்டாரு. இல்ல கண்டிப்பா நான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அந்த வந்து கருப்பு எம்ஜிஆர் அந்த 3 எழுத்துக்கு வந்து சாதாரண வார்த்தை நம்ம நினைக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிட்டார். கருப்பு எம்ஜிஆர் என்ற பட்ட பேர் எடுத்துட்டாரு. இவ்வளவு 15 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அவரை மாதிரி வந்து ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அடுத்த அவரோட உருவத்துல யார் வந்தாலும் அவருதான். பேருக்கு வேணா சொல்லிடலாம்பா, உருவம் அதே மாதிரி இருக்குப்பா, அதே மாதிரி எதனா செய்வாம்பா, அந்த மாதிரிலாம் கிடையாது. பிறந்தம்மா வளர்ந்தம்மாலாம் செஞ்சு வேணாம். புது வருஷம் பிறகுது, கண்டிப்பா உங்களால முடியும், எதனா சாதிச்சு காட்டுங்க. அப்படியெல்லாம் இருந்துடாதீங்க. என்னால சொல்ல வேண்டிய விஷயம் தான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்குள்ளேயே ஒரு டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க, சாதிச்சு காட்டுங்க. வந்துட்டோம் போயிட்டோம் அந்த மாதிரி வேணாம். ஓகே, ஓகே, சரிங்களா? அந்த மாதிரி வேணாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பா பண்ணுங்க, எல்லாராலையும் முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிஸ்தா பாய்ஸ் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் நடந்து. அதுவும் இல்லாமல் இந்த ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வேல்யூ மணி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவைப்படும். அவர் ஒன்றும் பெரிய அமௌண்ட்டெல்லாம் சொல்ல, ஒரு 1000 rupees வாங்கினாலும் ஒரு கூப்பன் கிடைக்குதுன்றாரு. ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் நல்ல வெரைட்டி குவாலிட்டியாகவும் வந்திருக்கு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். அதுல உங்ககிட்ட இருப்பது கார்த்திக்.